தாம்பரம் விமானப்படை மைதானத்தில் அக்னிவீர் தேர்வை ஒட்டி 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், முழு விவரங்களை விவரிக்கலாம். நிச்சயமாக இந்திய விமானப்படையில் அக்னி வீரரின் தேர்வானது இன்று வருகிற 30ஆம் தேதி, செப்டம்பர் 2ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி என 4 நாட்கள் நடைபெறும். இன்று ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட தாம்பரம் விமானப்படை வளாகத்திற்கு இந்த தேர்வில் பங்கேற்க உள்ளனர். பங்கேற்று எழுதக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துருக்கோம். 30ஆம் தேதி கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும், அதே நேரத்தில் 2ஆம் தேதி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கும், வருகின்ற 5ஆம் தேதி பெண்களுக்கு மட்டும் தேர்வு என்று நடைபெற உள்ளது. தற்போது மேற்கு தாம்பரத்தில் உள்ள இந்திய விமானப்படை வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. தடுப்புகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேர்வானது பாத்தீங்கன்னா 3 வகைகள் தேர்வு எழுதப்பட உள்ளன. அதாவது பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு, உடற்தகுதி தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை என 3 முறைகளில் நடைபெறும். இதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் இந்திய விமானப்படையில் 4 ஆண்டுகள் பணியாற்றுவார்கள். அக்னி வீரர் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு சுமார் 50,000 முதல் 60,000 வரை பணி அமர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனால் இளைஞர்கள் மத்தியில பல்வேறு வரவேற்பு ஏற்பட்டிருக்கு. இந்த தேர்வுக்கு நிறைய பேர் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்கன்ற தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த பணியாளர்களில் 25% பேர் மட்டுமே அக்னிபாத்தின் கீழ் 4 ஆண்டுகள் பணி முடிந்த பிறகு 15 ஆண்டு காலத்திற்கு தொடர்ந்து பணிபுரிய அனுமதிக்கப்படுவார்கள். இந்த தேர்வானது இன்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை தாம்பரம் சேலையூர் பகுதியில் உள்ள விமானப்படை மைதானத்தில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வருகை தந்துள்ளனர். இவர்களின் அடையாள அட்டைகள், உடைமைகள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்பு விமானப்படை வளாகத்திற்கு அனுப்பப்பட்டு வரக்கூடிய காட்சிகளும் தற்போது பார்த்து வருகிறோம். அதாவது மாணவர்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து இந்த பரீட்சை எழுதுவதற்கு மாணவர்கள் தாம்பரம் நோக்கி படையெடுத்துள்ளனர். முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர்.